ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கட்டுறது சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரைட் ரைஸ். அதுவும் எந்த சாஸும் இல்லாமல் நம்ம எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நம்ம இதை தைரியமாக கொடுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் தான். பூண்டு வந்து இந்த மாதிரி பூண்டு தோல் உரித்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயம், அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன், கொஞ்சம் குடமிளகா, நான் வந்து பெப்பர் வந்து இந்த மாதிரி கலந்து எடுத்துருக்கேன் சால்ட் கூட, காரத்துக்கு அது மட்டும்தான். கேரட், பீன்ஸ், பச்சை மிளகா ஒரு 3. ரைஸ் வந்து நான் வெடித்து எடுத்துருக்கேன் பாருங்கள். வெடித்து இந்த மாதிரி ஒரு பவுலில் கொட்டி வச்சுருங்க, நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ அந்த பூண்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. நம்ம பூண்டு எதுக்காக சேர்க்குறோம்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால தான். இப்போ பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் பாருங்க, கோல்டன் கலரில் ஆகிருக்கு. இப்போ நம்ம பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம பீன்ஸ், அதுக்கப்புறம் கேரட் ரெண்டுமே நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். அது ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கலாம். கோஸ் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அந்த குடமிளகாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரை ஆகக்கூடாது, லைட்டாக தான் வதங்கணும். இப்போ நம்ம அந்த பெப்பர் அண்ட் சால்ட்டை வந்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரைஸை வந்து அது கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் லைட்டாக தூவிக்கலாம். தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க. சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த சாஸும் யூஸ் பண்ணாமல் நம்ம இன்றைக்கி ப்ளைனாக தான் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில்